Greetings to everyone. இந்த வாரம் இங்கிலீஷ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறது அப்படின்னு தாங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் அப்படின்ற WH வேர்டை வச்சு எந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தருடைய ஐடென்டிட்டி கேட்கறதா இருந்தா என்ன மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் யோர் ப்ரொஃபஷன், வாட் இஸ் இஸ் நேஷனாலிட்டி அப்படின்னு கேட்கலாம். இந்த இஸ் நவுன் சிங்குலரா இருந்தா நம்ம யூஸ் பண்ணுவோம், நவுன் ப்ளூரலா இருந்தா ஆர் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தருடைய பேர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளுடைய பேர் கேட்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் யோர் நேம், வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் புக். இங்க ஒரு புக் இருக்கிறதுனால நான் இஸ்ன்னு சொல்லியிருக்கேன், நிறைய புக்ஸ் இருந்தா ஆர் சொல்லுவேன். அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? வாட் ஆர் த நேம்ஸ் ஆஃப் தீஸ் புக்ஸ். அடுத்தது, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தின விளக்கம் கேட்கணும்னா, if you want to ask any description அப்படி கேட்கணும்னா, what is your favorite color, what is this building all about. இல்ல நீங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்னா, what are the rules of these games, what are the timings of the school அப்படின்னு கேட்கலாம். ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸோட வரேன். Until then, it's bye from me.